ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பாதத்ரய்யாயதின முதிதோ விஷ்டபைர்நாபி துஷ்யேத். पादत्रय्यायदिनमुदितो विष्टपैर्नापि तुष्येत्. इत्युक्तेऽस्मिन् वरद भवते दातुकामे ततोऽयम्. इत्युक्तेऽस्मिन् वरद भवते दातुकामे ततोऽयम्. दैत्याचार्यस्तव खलु परीक्षार्थिन प्रेरणार्थं. दैत्याचार्यस्तव खलु परीक्षार्थिन प्रेरणार्थं. मामादेयं हरिरयमिति व्यक्तमेवापभाषे. मामादेयं हरिरयमिति व्यक्तमेवाबभाषे. पादत्रय्यायदिनमुदितो विष्टपैर्नापि तुष्येत्. इत्युक्तेऽस्मिन् वरद भवते दातुकामे ततोऽयम्. पादत्रय्यायदिनमुदितो विष्टपैर्नापि तुष्येत्. इत्युक्तेऽस्मिन् वरद भवते दातुकामे ततोऽयम्. दैत्याचार्यस्तव खलु परीक्षार्थिन प्रेरणार्थं. मामादेयं हरिरयमिति व्यक्तमेवापभाषे. दैत्याचार्यस्तव खलु परीक्षार्थिन प्रेरणार्थं. मामादेयं हरिरयमिति व्यक्तमेवाबभाषे. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பாதத்ரயா 3 அடி நிலத்தால், ந முதிதக யதி திருப்தி அடையாதவன், விஷ்டபைகி அப்பி உலகங்களாலும், ந துஷ்யேத்து திருப்தி அடைய மாட்டான், இதி உக்தே என்று நீங்கள் கூறினபோது, அத அஸ்மின் பவதே அதை கேட்ட அவன் உங்களுக்கு, தோயம் தாத்துக்காமே தானம் செய்வதற்காக நீரை அளிக்க தாரை வார்க்க முற்பட்ட போது, வரத வரம் அருள்பவரே, பரீட்சார்த்தினக தவ பலியை சோதிக்க விரும்பிய உங்களுடைய, பிரேரணாத்கலு தூண்டுதலால் தான், தைத்திய ஆச்சாரியக அசுரகுருவான சுக்கராச்சாரியார், தம்மா மாதேயம் அவனை வேண்டாம் கொடுக்க வேண்டாம், அயம் ஹரிகி இதி இவர் ஹரியே என்று, வியக்தம் ஏவ ஆபபாஷி வெளிப்படையாகவே உரத்து கூறினார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பாதத்ரய்யாயதின முதிதோ விஷ்டபைர்நாபி துஷ்யேத். இத்யுக்தேஸ்மின் வரத பவதே தாதுகாமே ததோயம். दैत्याचार्यस्तव खलु परीक्षार्थिन प्रेरणार्थं. मामादेयं हरिरयमिति व्यक्तमेवापभाषे. வாமனர் பலிக்கு ரொம்ப அழகாக ஒரு பதிலை சொல்கிறார். 3 அடி மண்ணால் சந்தோஷப்படாதவன் 3 லோகம் கிடைத்தாலும் சந்தோஷப்பட மாட்டான். எனக்கு 3 அடி மண் போதும், அதை கொடுங்கள் என்று சொல்கிறார். அதனால் அவர் கேட்ட 3 அடியை கொடுக்க மகாபலி நீர் வார்த்து தானம் செய்ய முற்படுகிறான். அப்போது சுக்கராச்சாரியார் மனதில், நீங்கள் இருந்து கொண்டு பலியை சோதிப்பதற்காக கொடுக்காதே கொடுக்காதே, இவன் ஹரி, ஹரின்னா 2 அர்த்தம்.
ஹரினா மகாவிஷ்ணுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கவர்ந்து கொண்டு செல்பவன்னு ஒரு அர்த்தம். அதாவது மகாபலி இந்த பூமியே தரேன்னு சொன்னானே, அது உண்மையாக நிஜமாத்தான் மனசார சொல்கிறானான்னு சோதிக்கிறதுக்காக சுக்கிராச்சாரியார் மனசில் புகுந்து இந்த மாதிரி பகவான் சுக்கிராச்சாரியாரை சொல்ல வச்சார் அப்படின்னு பட்டதிரி சொல்கிறார்.